warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. فقد قال الله تبارك وتعالى في كلامه البديع والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. فقال أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العظيم. فقال نبينا محمد صلى الله عليه وسلم: خرجت من نكاح ولم أخرج من صفاح. من لدن آدم عليه الصلاة والسلام إلى أن ولدني أبي وأمي لم يصبني شيء من صفاح الجاهلية وكما قال عليه السلام. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்ல அருளால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹக்கீம் ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அஹ்மது மைதீன் சமதானி அவர்களே, கிராத் ஓதிய, கீதம் இசைத்த மற்றும் இந்த பள்ளியுடைய ஹத்தீப், இமாம், சமூகம் தந்திருக்கக்கூடிய ஊர் பிரமுகர்களே, உலமா பெருமக்களே, அன்பிற்கிரிய தாய்மார்களே, மதரசாவிலே கல்வி பயிலக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே, அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்போடு நினைத்து அவர்களுடைய அன்பை நாமும் பரிமாறிக்கொள்ள வேண்டும், அந்த பாசத்தில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து வைப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: யூஷக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் ஆகிலத்து இலா கிஸ்மத்திஹா. யூஷக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅல் ஆகிலத்து இலா கிஸ்மத்திஹா. ஒரு காலத்திலே இந்த சமுதாயம் தாக்கப்படும், ஒரு காலத்திலே ஒரு கட்டத்திலே இந்த சமுதாயம் தாக்கப்படும். எப்படி தெரியுமா? கமா ததாஅல் ஆகிலத்து இலா கிஸ்மத்திஹா. சாப்பிடக்கூடியவன், பசியோடு இருக்கக்கூடியவன் உணவு சட்டி
இருப்பதை பார்த்து வேக வேகமாக பாய்ந்து எடுத்து, பசியோடு இருப்பதால் அதை நாம் அவசர அவசரமாக சாப்பிட்டு நம்மை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று எப்படி வேகமாக பாய்ந்து செல்வானோ, அதுபோல நமக்கு எதிரிகளால் தாக்குதல் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சமயத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் நஹ்லி யௌமைதின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நாம் எல்லாம் மிக குறைந்த எண்ணிக்கையுடையவர்களாக இருப்போமா என்று கேட்ட பொழுது, லா பல் அன்தும் கஸீர், அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ல, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் மைனாரிட்டிகள் அல்ல, மெஜாரிட்டிகளாக இருப்பீர்கள். என்றாலும் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம், உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டான். உங்களை பற்றிய அச்சத்தை அல்லாஹு தஆலா எதிரிகளிடமிருந்து எடுத்து விட்டான். உங்களுடைய உள்ளத்திலே பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்திலே கோழைத்தனத்தை போட்டு விட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய உள்ளத்திலே கோழைத்தனத்தை போட்டு உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளிலிருந்து எடுத்து விட்ட காரணத்தினால் அவர்கள் உங்களை தாக்க வருகிறார்கள். வமல் பகுனி யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, பெருமானாரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் பகுனி, கோழைத்தனம் என்றால் என்ன? பெருமானார் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்று அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு பெருமானாரை சஹாபாக்கள் புகழ்ந்த தலைப்பு, ஆனா அந்த தலைப்புல கிட்டத்தட்ட எல்லாத்தையும், அதாவது மாகாசி என்று சொல்வது போல ஜாமிமானியாக நமது அருமை சகோதரர் சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் சில விஷயத்தை தொடுவோங்கிறதுக்காக, சில விஷயத்தை குறிப்போம் என்று குறித்து சொல்வோம் என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, நாம் வாழ்கின்ற காலம் அந்த ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் தாக்கப்படுவார்கள், எதிரிகளால் நாம் தாக்கப்படுவோம் என்று சொன்ன அந்த நிகழ்ச்சி நமக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு இன்னல்களும் இடுக்கண்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தினசரி இந்தியாவிலும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உலக நாடு முழுவதும் சுற்றி பார்த்தால் அல்லாஹ் தஆலா எல்லா வளங்களையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தை சுற்றி பார்த்தால் நம்மை விஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. அல்லாஹ் எல்லா வளத்தையும் கொடுத்திருக்கிறான். பணபலம், படைபலம், இன்னும் போன்ற எல்லா வசதிகளையும், பரக்கத்துகளையும், ரஹமத்துகளையும் கொடுத்திருக்கிறான். அந்த இஸ்லாமிய நாடுகளை ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால் நாம் தான் உயரத்தில் இருக்கிறோம். நமது பரக்கத்து தான் உயரத்தில் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளப்புகளும் வாய்ப்புகளும் தான் உயரத்தில் இருக்கிறது. அந்த பரிதாபம், நாம் கையறு நிலையிலே கவலையோடும் கண்ணீரும் கம்பலையுமாக நின்று கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் 400 வருடங்களாக தொழுதிருக்கக்கூடிய பள்ளிவாசலை சுக்குநூறாக அடித்து நொறுக்குகிறார்கள். இந்தியாவிலே கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இருக்கிறோம். எவ்வளவு தைரியமாக அவர்கள் நொறுக்கினார்கள். என்ன காரணம்? நம்மிடத்திலே வகன் இருக்கிறது. துணிந்து அடித்து நொறுக்குகிறார்கள். சமீபத்தில் கூட குஜராத்தில் நடந்ததாக செய்திகள் சொல்லப்படுகிறது.
புல்டோரோஸை வச்சு அந்த பள்ளியை அடித்து நொறுக்குவதாக போட்டோவிலே காட்டுகிறார்கள். நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கண்ணியமிக்கவர்களே, எவ்வளவு தைரியம் இவர்களுக்கு வருவதற்கு காரணம் என்ன? நம்மை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான். நாம் யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் என்று சொன்னார், ஈமான்தாரிகள் என்று சொன்னார், இறை ஜோதியை உருவாக்கியவர்கள், இறை ஒளியை நாம் உருவாக்கியவர்கள். அல்லாஹ் தஆலா ஒளி, தீன் ஒளி, மார்க்கம் ஒளி, குர்ஆன் ஒளி, ரசூல் ஒளி, ஒளி ஒளி எல்லாம் ஒளி, நூர். நாம் அனைவரும் ஒளியாலே இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே குர்ஆன் வசனத்திலே வருகிறது, யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அவருடைய உள்ள ஒளிகள் எல்லாம் அப்படியே சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்திலே ரப்பனா அத்மிம் லனா நூரனா என்று சொல்லுகிறான். இறைவா, எங்களின் ஒளியை பரிபூர்ணப்படுத்து, எங்களின் ஒளியை பரிபூர்ணப்படுத்து. எங்களின் ஒளி என்றால் என்ன? நாம் கேள்விப்படுகிறோம், இமாம்கள் வாயிலாக நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், யா ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் கைகால் வெண்மையுடையவர்களே என்று நாளை மறுமையில் நாம் அழைக்கப்படுவோம். கண்ணியமிக்கவர்களே, நாளை மறுமையிலே முகம் கைகால் வெண்மையுடையவர்கள் என்று நாம் அழைக்கப்படுவோம். எதனால்? பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க ஒளி செய்தீங்கன்னா முகம் கரெக்டா இந்த ஒரு காதிலிருந்து மறு காது வரைக்கும் கரெக்டா கழுவாதீங்க. நெத்தி முடிரோமத்திலிருந்து கீழ் கடவாய் அந்த கீழ்காலை வரையில கழுகாதீங்க, இன்னும் அதிகப்படுத்தி கழுகுங்க. கையை கழுவுனா முட்டு வரையில கழுவாதீங்க, முட்டுக்கு மேல ஏற்றி கழுவுங்க. காலை கழுவுனீங்கன்னா கரட்டை வரையில கழுவாதீங்க, அதுக்கு மேல ஏற்றி கழுவுங்க. சிலர்கள் உழு கூட ஒழுங்கா செய்வது கிடையாது. நாமெல்லாம் ஒழு செய்யக்கூடிய சவாபை பத்தி நமக்கு நம்ம உதவிமார்கள் சொல்லி இருப்பாங்க. ஒழுங்காக ஒழு செய்து, ஒழுங்காக ஒழு செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு மனிதன் கலிமா சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தான். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் என்று துஆ செய்தான். நியமிக்கவர்களே, ஒழுங்காக ஒழு செய்து ஷஹாதத் கலிமா மொழிந்து துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சுவனத்தின் 8 வாசல்களையும் திறக்கிறான். சுவனத்தினுடைய 8 வாசல்களையும் திறந்து அந்த 8 வாசலில் எது வழியாகவும் செல்வதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்டீர்களா இல்லையா? கண்ணியமிக்கவர்களே, கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு செய்தா இவ்வளவு சிறப்பு. இதற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா இந்த உறுப்புகளை எல்லாம் அப்படியே ஒளிபர செய்து விடுகிறார். நாளை மறுமையில யா ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், கைகால் வெண்மை உடையவர்களே, முகம் கைகால் வெண்மை உடையவர்களே என்று அல்லாஹ் தஆலா நம்மை அழைப்பான். யாரும் சுவனவாதி நரகவாதி என்பது தெரிஞ்சிருக்கும். பாவிகளை நீங்க தனியா பிரிஞ்சுக்குமான்னு சொல்றாங்க இல்லையா? அது போல நம்ம படபடம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம பூரா சொந்தவாதி நேர போயிடும். ஏப்பா, நம்ம அழகா ஒளி செய்திருக்கோம், அழகா கைகால்களை கழுகி இருக்கோம். அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, நீங்க ஒளி செய்தீங்கன்னா அதிகப்படுத்தி கழுகுங்க. உங்களுடைய கரெக்டா இந்த அளவுக்கு ஒளி பெற வேண்டாம், நிறைய ஒளி வரட்டும், கை முழுவதும் ஒளி வரட்டும், கால் முழுவதும் ஒளி வரட்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்காங்க. அதைத்தான் திருமறையில சொல்லப்படுது, ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, இறைவா எங்களுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்து. எங்களுக்கு என்ன ஒளி இருக்குது? தீன் ஒளி, மார்க்கம் ஒளி, குர்ஆன் ஒளி. நாம் பயன்படுத்துகின்ற இந்த இஸ்லாமிய ஈமானியத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் ஒளிதான். அந்த ஒளியினால நாம் இறங்கி கொண்டிருப்பதால் இப்ப நமக்கு ஒளி தெரியல. ஆனா ஒரு ஹைபத்தை எதிரிகளுக்கு போட்டிருந்தான், ஒரு ஹைபத்தை போட்டிருந்தான். இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் சின்ன புள்ள வந்தாலும் கூட மாற்று மதத்தவர்கள் ஒதுங்கி போவாங்க. பாய் வர்றாரு ஒதுங்கி போங்க, சாய் வர்றாரு போங்க, ஈமான்தாய் வர்றாரு போங்க என்று ஒரு காலம் இருந்தது, அனுபவித்திருக்கிறோம். நாகர்கோவில் ஏரியாவை பார்த்தோன்னா சாய் வர்றாரு கொஞ்சம் நம்ம பார்ப்பாங்க, பாய் வர்றாரு. இப்போ நமக்கு பேர் பாய் தான். பாய்ங்கிறது கண்ணியமான வார்த்தை. பாய்ங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிற பிள்ளைகள் பையன், அந்த பையன் என்ற அர்த்தம் அல்ல. பாய் என்று சொன்னா மரியாதையானவர்கள், மரியாதையானவர்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்றோம். அது உண்மை. ஏன்? நம்முடைய உள்ளத்துல ஈமான். அஃபமன் ஷரஹல்லா அல்லாஹு நூரு ஸமா
அது என்று எத்தனையோ வசனங்களில் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி தரலாம். அந்த நூன் நம்முடைய உள்ளத்துல இருப்பதனால எதிரிகிட்ட ஒரு பயத்தை, ஒரு ஹைபத்தை போட்டிருந்தா நம்ம பக்கத்திலே வரமாட்டான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள்ல. ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு யூதர், பெருமானாருடைய வரலாறை பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பாருங்க. யூதர்கள் கூட பெருமானார் இடத்துல தீர்ப்பு காண்டி வருவாங்க. அவரு பெருமானார பின்பற்றல, ஆனா யூதரு பெருமானார பின்பற்றல. மார்க்கம் எங்க மார்க்கம் வைண்டதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு, ஆனா தீர்ப்பு காட்ட வருவானா பெருமானார் தான் வருவார். அது போல ஒரு யூதர் வருவார். அபூ ஜஹல்கிட்ட சில பொருள்களை கொடுத்து வச்சிருந்தாரு. சில எல்லா பொருள்களையும் கொடுத்தாரு, ஒரு பொருளை கொடுக்கல. நேர ரசூலுல்லாஹ்ட்ட வரலாம். யார சொல்லுதா, எனக்கு ஒரு பொருளை தரல. அப்படியா? நேரம் வந்தாங்க, ஒண்ணுமே கேட்கல. அபூ ஜஹல் கூப்பிட்டாங்க. அவன் அப்படியே நடுங்கிக்கிட்டு வரான், அப்படியே நடுங்கிக்கிட்டு வரான். ஏன் என்ன வந்துட்டீங்க? நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். அதெல்லாம் பேசாத, இந்த பையனுக்கு ஏதோ கொடுக்க கொடுத்திய ஒரு பொருள் படை இருக்கிறாங்க. ஆமா, இதுதான் நீங்க வந்தீங்க, சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன். ஒண்ணு பேசாதப்பா, எடுத்து கொடுத்துட்டான். அப்படியே திரும்பி போயிட்டான், எந்த பேச்சும் பேசல. மனைவி கேட்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்திதானே முகமது வந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நீ நடுங்கி தொடை நடுங்கி இந்த பொருளை கொடுத்துருக்கேன்னு கேட்கிறான். உனக்கு தெரியாது பைத்தியக்காரி, உனக்கு தெரியாது. நான் இல்லைன்னு சொன்னா அவனுடைய தோல் புஜத்துல 2 சிங்கம் எடுத்து பாண்டி கொத்தி புதறி இருக்கும், கைமா போட்டிருக்குன்னு சொன்னான். கைமா போட்டிருக்குன்னு சொன்னான். நான் அதனாலதான் கொடுத்தேன். வெளியமிக்கவர்களே, இது ஒவ்வொரு மனிதன் ஈமான்தாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாரும் நம்ம நெருங்க முடியாது. ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தான். இந்த ஹீலர்கள் சொல்லுவாங்கன்னா, ஹீலர்னா அது ஒரு வைத்தியம். ஹீலர் வைத்தியம்ங்கிறதுக்கு அது இப்படி கைய வச்சு அப்படி முதுகுக்கு கிட்ட கொண்டு போனா போதுமா, அந்த பவர்ல அவன் முதுகு. இந்த டாக்டருக்கு பெரிய டாக்டருக்கு அவங்க இருக்கும்போது தெரியாதனமா சொல்லிட்டேன், ஆனா அப்படி சொல்றது உண்டு. அந்த பவர் இருக்குதான், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பவர் இருக்குதான். நம்ம கைய வச்சு முதுகு தடவ வேண்டியது இல்லை, உடம்ப தடவ வேண்டியது, கிட்ட கொண்டு போனா போதுமா. நம்மள்ட்ட இருக்கு பவர். நம்மள்ட்ட எல்லாம் பவர் கொடுத்துருக்கான், பவர் கொடுத்துருக்கான். ஆனா அதைத்தான் பெருமானா சொல்றாங்க, யூஷக்குல் உம்மமு அந்த தாமா அலைக்கும் கமா ததாமல் ஆக்கிரத்தில் ஆபிஸ்தா. அப்ப என்ன செய்யணும்? கண்ணியமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி மட்டுமல்ல, தேவையான நேரத்தில் உள்ள தேவையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தேவையான நிகழ்ச்சி. நம்மெல்லாம் பெருமானா சொன்னது போல கோடைத்தனத்திலே கோடைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம், மறுமையை பத்தி வெறுத்துக்கிட்டு இருக்கோம், மரணத்தை பத்தி வெறுத்துக்கிட்டு இருக்கோம். மரணத்தை பத்தி கேட்டா எல்லாரும் வெறுப்பு வருது. யாராவது நீ சாவ ரெடின்னு கேட்டா யாராவது கை தூக்குமா? எல்லாரும் சாவறதுக்கு ரெடியா இருக்கோமா? யாரும் கை தூக்க மாட்டோம். ஆனா அந்த நிலைமை வரணும். பெருமானா சொல்லி இருக்கான், உலகத்தை ஒதுக்கணும், மறுமைக்காக நம்ம ஒதுங்கணும். இஷ்டபிதாதில் மௌத், மரணத்திற்காக எப்போதும் தயாரா பெருமானா சொல்லி இருக்கான். உள்ளத்துல ஒளி பாஞ்சிருக்குன்னு சொன்னா என்ன கருத்து? மரணம் வருதா கூட்டம் உடனே போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. கண்ணியமிக்கவர்களே, நம்ம எங்க இருக்கிறோம்? அவ்வளவு மோசமான நெருக்கடியில இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவு மோசமான நெருக்கடியில இருந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணுங்கிறத ஒரு குழப்பத்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி நம்மளை சின்னாபின்னமாக ஆக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கூட சென்னையில ஜமாத்துலமா மீட்டிங் வச்சிருக்காங்க, இது சம்பந்தமான பேச்சுக்காக வச்சிருக்காங்க. எல்லா உலமாக்களையும் குறிப்பிட்ட நம்ம சமதானி போன்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அங்க போறதுக்கு. அவரும் ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் காட்டி இருக்கிற அந்த பாதையை பற்றி நாம் முழுமையாக பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் ضل إذا اهتديتم. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்றான், லா யதுர்ருக்கும் மன் ضل إذا اهتديتم. நீங்கள் நேர்வழி பெற்றிருந்தால் உங்களை யாராலும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றான். நீங்க யாரும் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றாம இருக்கிறதுனால, நம்ம அஜாக்கிரதையாக கோழையாக இருக்கிறதுனால நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் அல்லாஹ் தஆலா வழியாக கொடுத்திருப்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அல்லாஹ் தஆலா தரல. எப்படி யானை தன் தலையில தன் மண்ணடி போட்டு சொல்லுவாங்களோ, அது போல நம்முடைய பலகீனத்தை நாமே ஏற்படுத்திக்கிட்டோம். நாம்
ஏற்படுத்திய காரணத்தினால் பல்வேறு வழிகளிலே கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைப்பதோடு, அவர்களை புகழ்வதோடு, அவர்கள் பின்பற்றி இருக்கிற அணுவத்தனையும் நாம் பின்பற்றணும். அணுவத்தனையும் பின்பற்றணும். பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெருவிலே நடந்து செல்றாங்க. தற்செயலாக திரும்பி பார்க்கறாங்க, லேசாக சிரிக்கிறாங்க. திருப்பி நடந்துகிட்டு இருக்காங்க. உடன் வரக்கூடிய தோழர்கள் கேட்கிறாங்க, ஏன் அங்க என்னத்தை பார்த்தீங்க, ஏன் சிரிச்சீங்க? முன்னொரு தடவை இந்த வழியாக நாங்க சென்றுகிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல பெருமானார ஏதோ பின்னால் நடந்தது, அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சிரிச்சாங்க, அதனால நான் சிரிச்சேன்னு சொன்னான். கண்ணியமிக்கவர்களே, இது ஒரு இபாதத்து மாதிரி கிடையாது. ஆனா அந்த இபாதத்தை அவங்க ஆக்கிக்கிட்டான். பெருமானார் திரும்பி பார்த்தாங்க, சிரிச்சாங்க, நாமும் சிரிக்கிறோம்னு சொன்னான். தொழுகையில இருக்கும் பொழுது செருப்ப கலத்துறாங்க ரசூலுல்லாஹ். தொழுகை முடிஞ்ச உடனே சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, எதுக்கா நீங்க செருப்ப கலத்துனீங்கன்னு. யார சொல்லத்தா, நீங்க கலத்துனீங்க, நாங்க. வேற எந்த பேச்சும் இல்லை, எந்த பேச்சும் கிடையாது. பதில் யுத்தத்திற்காக ஆலோசனை நடக்குது. அந்த பதில் யுத்தத்துக்காக ஆலோசனை சொல்றாங்க. யார சொல்லுமா, மூசா நபியுடைய கூட்டம் சொன்னது போல நாங்க நாங்க இங்க இருந்துகிட்டு இருக்கோம். அந்த வலப்புக்க ஃபபாத்தினா, நீங்களும் உங்களோட ரப்பும் நீங்க சண்டை போங்க, நாங்க இங்க இருந்துக்கணும்னு சொன்னாங்களே, அது போல நாங்க சொல்ல மாட்டோம், அது போல நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. எதற்காக சொன்னாங்க? கண்ணியமிக்கவர்களே, கடலிலே நீங்கள் குதிங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த சஹாபிகள் வழியாக நம்ம மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பாருங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா என்று நாம தூங்கும் போது போதும். எல்லாரும் தூங்கும் போதுதானே ஓதுவோம். அப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியான்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நோ, அமூத்துனா நான் இறந்து போகிறேன் அர்த்தம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, இறைவா உன்னால் நான் மரணிக்கிறேன், உன்னால் நான் எழுந்து உயிர் பெறுகிறேன் என்ற அர்த்தம். அப்ப பெருமானார அதிலேயே நினைக்க சொல்றாங்க. யார் நினைக்கிறோம்? கண்ணியமிக்கவர்களே, தூங்கும் போது கூட இந்த துவாவை ஒழுங்கா பேண்டதில்லை. அல்லாஹ் யதவஃபல் சகீன மூத்திகா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிகா ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹில் மௌத் வ யுர்சிலுல் உக்ரா. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கான், ஒரு மனிதன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இறந்து கிடக்கிற ஒரு ஜனாசா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு மனிதனுக்கும் இறந்து போன ஜனாசாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எந்த வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் இருக்குதப்பா? வித்தியாசம் கிடையாது. ஏன் கிடையாது? தூங்கிட்டு இருந்தா இவனுக்கும் ஒண்ணும் தெரியாது, இறந்து போறவருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஆனா வித்தியாசம் லேசா ரூஹ் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ரூஹை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அதனால பெருமானா சொல்றாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது, இறைவா உன் நாமத்தால் நான் மரணிக்கிறேன். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது, உன் நாமத்தால் நான் மரணிக்கிறேன். வாஹியா, உன் நாமத்தால் நான் எழுந்து போகிறேன். உன் நாமத்தால் நான் எழுந்து போகிறேன் சொன்னான். நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அதைத்தான் திருமலை சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹில் மௌத். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாருக்கு மௌத் அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டானோ அந்த ரூஹை அப்படியே வச்சுக்கிடுமா. அல்லாஹ் தூங்கும் போது தன் கையில வச்சுக்கிட்டானா ரூஹை. யாருக்கு அவன் அஜல் இருக்குதோ அந்த அந்த ரூஹை குட்டுறான், நம்ம எஞ்சிடறோம். யாருக்கு ரூஹும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். மரணத்தை யாருக்கு முடிவு பண்றானோ அவனுக்கு எல்லாம் என்ன சொல்லலாம், எடுத்துறான்னு சொல்லுவோம். நியமிக்கவர்களே, அந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சு பின்பற்றணும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம், பிஸ்மில்லா சொல்லி முடிக்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்கணும் என்பதுல பேணுதல் கிடையாது. வலது கையால செய்யணும், பேணுதல் கிடையாது. சட்டை அணியும் போது வலது கையால செய்யணும், பேணுதல் கிடையாது. இப்படி எல்லா விதத்திலும் நாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் பின்பற்றாமதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொண்டு வந்துட்டான். இவ்வளவு பெரிய முஸ்லிம்கள் ஏன் எல்லா மதத்தை விட, எல்லா மார்க்கங்களை விட சிறந்த மார்க்கம், எல்லா நபிமார்கள்
சிறந்த நபி, உலகத்திலே மூஜிசாவாக இருக்கக்கூடியது குர்ஆன். எல்லாம் சிறப்பு, எல்லாம் சிறப்பு. அப்ப ஏன் நம்ம பூரா மைனஸா இருக்கோம்? நம்மள்ட்ட இருக்கிறது பூரா பாஸாக உள்ளது பவர். நம்ம கடும் கஷ்டமா இருக்குதே பாருங்க. 1000 2000 சொல்லி 500 1000 போட்டு 2000 ரூபாய் எடுப்பதற்காக மணிக்கணக்கில் நாள் கணக்கு நிக்க வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே தந்திருக்கிறான். நாம் நினைச்சா ஃபூல் ஊதலாம், அவன் பறந்து எங்கே போக முடியும். அந்த ஆற்றல் தான் நமக்கு தந்திருக்கான். ஆனா பயன்படுத்த தந்திருக்கார் என்பதற்கு முன்வாழ்ந்த நபிமார்கள் உதாரணம். சுலைமான் நபிக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அவங்க எப்பவும் எங்கேயும் போயிடுவான். பாஸ்போர்ட் வாங்க வேண்டியது இல்ல, டிக்கெட் எடுக்க வேண்டியது இல்ல. காற்றை சொல்லுவாங்க, அமெரிக்கா கொண்டு போயிடும், பிரான்ஸுக்கு கொண்டு போயிடும், இந்தியாவுக்கு கொண்டு போயிடும், எங்கனாலும் கொண்டு போயிடும். நம்மால முடியுமா? முடியும். அல்லாஹ் சொன்னதை கேட்டா மூசா நபி காரூனுடைய பூமியை அவனை பிடிக்க சொன்னாங்க. குதில் அந்த யா அருளை குதி, அவனை பிடின்னு சொன்னாங்க. அப்படி ஃபஹஸப்னா பிஹி வதால், அவனையும் அவனுடைய அந்த அத்தனை பொருள்களையும் பூமி சொரிவாங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் உள்ள போகுதுன்னு சொல்றாங்க. எல்லாம் முடியும். பெருமானார் சந்திரனை காட்டினாங்க, 2 பிளந்துதா இல்லையா? பெருமாள் கடல்ல நடந்து போனதாக வரலாறு இருக்குதா இல்லையா? எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். ஆனா ஒண்ணுமே முடியல. நாம் தொழுத பள்ளிய சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த குரங்கும் ஆபத்தை பங்கு வச்சது போல நீ கொஞ்சம் வச்சுக்கோ நம்ம வந்துட்டாங்க. என்ன தைரியம், என்ன துணிவு! யாருடைய இடத்தை யார் பங்கு வைப்பது? இவர்களிடத்துல யார் கேட்டது? நம்ம இடத்தை நம்ம தொட முடியல. சொல்றான் எங்க இடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மால ஒண்ணு செய்ய முடியல. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கொண்டாடி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். வழக்கம் போல ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குது, நம்மோடு ஓதுறோம், போல நிகழ்ச்சிகள் நடத்துறோம், அதோட கலைஞர்றோம். ஆனா அதை நம்ம முழுமையாக பின்பற்றுகிறோமா என்பதில் தான் கேள்விக்குறி. முழுமையாக பின்பற்றுகிறோமா? எவ்வளவு தவறுகள், சுபஹானல்லாஹ், எவ்வளவு தவறுகள், எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் இஸ்லாமியத்தில் இருக்கு. வாலிபர்களை பார்த்தா இவ சாதாரணமா குடிச்சுக்கிட்டு திரிறாங்க. வாலிபர்களை பார்த்தா சாதாரணமா குடிக்கிறாங்க, கும்மங்கடம் போடுறாங்க, சீட்டாடுறாங்க, இன்னும் பிற காரியங்களை, தவறான காரியங்களை செய்யறாங்கன்னு நம்ம கேள்விப்படும் பொழுது பரிதாபம். சமுதாயம் இவ்வளவு மோசமா போயிடுது என்று கவலைப்பட வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தா நமக்கு ஏன் கஷ்டம் வராது? அப்படி இருந்தா நமக்கு ஏன் துன்பம் வராது? அப்படி இருந்தா நமக்கு ஏன் தொல்லை வராது? கண்ணியமிக்கவர்களே, ஆனா சஹாபாக்கள் ஒரு காலத்துல அவர்கள் முரடர்கள் மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் பெருமானாரை கரம் பிடித்ததற்கு பிறகு அவர்கள் தங்க கப்பியாக மாறிட்டாங்க, பத்திரமாக்கு தங்கமாக மாறிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற அந்த நாயக தோழர்கள் எவ்வளவு பேர்கள் அவர்களையே நம்பி தன் உயிரையும் மாய்ப்பதற்கு ரெடியா இருந்தார். உயிரை மாய்ப்பதற்கு ரெடியா எத்தனையோ சஹாபாக்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமெல்லாம் மௌலிதுல புகழ்ந்தோம். மௌலிதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றதுனால இது குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா என்று கேட்கறதுனாலதான் இந்த தலைப்பெல்லாம் இப்ப கொடுத்து நம்ம மௌலவிகளை பேச வைக்கிறாங்க. சஹாபாக்கள் புகழ்ந்தாங்களா? ஏன் மௌலிதுல ரொம்ப தப்பான வரிகள் இருக்கு? நாங்க நாகர்கோவில்ல இருக்கும்போது கேட்போம், தப்பு இருக்குன்னா அதை நீக்கிட்டு வேற எதை படிக்கலாமான்னு கேட்போம். நீ சொல்றது தப்புப்பா, எதெல்லாம் தப்போ அதை நீக்கிடுவோம், மீதியை படிக்கலாமான்னு அப்ப முடிப்போம். அப்போ என்ன சொல்லி எதுக்கு வாங்க? நீ எங்க இஷ்டத்துக்கு நாங்க புகழ்றோம், உனக்கு விருப்பம் இல்லைன்னே போண்டி வைத்தான். எங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. கண்ணியமிக்கவர்களே, நான் நாகர்கோவில்ல இருக்கும்போதுதான் இந்த பசாது குரூப் முதல்ல தொடர்ந்துச்சு. நாகர்கோவில்ல நான் இருக்கிற சமயம் கோட்டார்ல நான் மதரசால ஓதி கொடுத்துட்டு இருக்கும்போதுதான் இந்த பசாது குரூப் ஆரம்பத்துல அங்க இதை ஸ்டார்ட் பண்ணுது. அதுல இருந்து படிப்படியா வந்து இங்க எல்லா இடமும் அது அப்படியே பரவி சமுதாயத்தை குழப்பிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் புகழ்ந்தார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு வழிவழியா வந்தவர்கள் புகழ்ந்தார்களா என்பதை பற்றி நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களுக்காக விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம ஒரு ஆறுதலுக்காக, தஸ்லியத்திற்காக அப்படி சம்பவங்கள் நடந்ததுன்னா எத்தனையோ சம்பவங்கள் நமது அஹ்மத் மைதி சொன்னது போல எத்தனையோ குறிப்புகளை நம்ம ஹதீஸ்கள்ல கிதாபுகள்ல பார்க்க முடியும்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய அத்தனையும் இருக்குது. அது அவர்களை புகழ்தான் வந்திருக்கு. நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க, அல்லாஹு தஆலா திருமறையில எத்தனையோ 6666 வசனங்களில நபிமார்களை விളിக்கலாம். யா மூசா, யா ஈசா, யா சுலைமான் குர்ஆன் வசனத்துல வருது. ஆனா ஒரு தடவை கூட பெருமானாரை பத்தி யா முகமது சொன்னது கிடையாது. ஒரு தடவை கூட முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காட்டுவானே தவிர யா முஹம்மத் என்று சொன்னது கிடையாது. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி என்றுதான் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு அபரிமிதமான மரியாதைகள் கொடுக்க சொல்றான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துபத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. விசுவாசிகளே, நீங்கள் பெருமானாருக்கு முன்னால போவாதீங்க. பெருமானாருக்கு முன்னால நீங்க போவாதீங்க. பெருமானாருக்கு முன்னால போனா ஒரு ஒழுங்கு கற்பிச்சு கொடுக்கலாம். நம்ம பெரியாருக்கு முன்னால போக கூடாது. மூத்தோருக்கு முன்னால போயிட்டு இருக்காங்கன்னா பின்னாலதான் போகணும். உஸ்தாதுகள் படிச்சு தர்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னால போக கூடாது. ஆசிரியர் நமக்கு படிச்சு தர்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னால போக கூடாது. இப்ப பெரியவர்கள் என்ன வழக்கு சொல்றாங்க தெரியுமா? கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் காலம் முழுவதும் அவர்களுக்கு மேல எதுவுமே கிடையாது என்ற விளக்கத்தை அதற்கு நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சத்தத்துக்கு மேல எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உயர்த்தக்கூடாது. ஒரு சம்பவம் அங்க நடக்குது, சஹாபாக்களுக்கு மத்தியில தர்க்கம் வருது, சவுண்ட் போட்டு பேசிட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி நீ சத்தம் போடாதன்னு சொல்லலாம். ஒரு சஹாபி அதுக்கு பிறகு வீட்டுல இருந்து பள்ளிக்கு வர்றதே கிடையாது. ஒரு சஹாபி அதுல இருந்து வீட்டுல இருந்து பள்ளிக்கு வர்றதே கிடையாது. சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அந்த சஹாபி பள்ளிக்கு வருவாங்களே, இப்ப காணாமன்னு கேட்கிறாங்க. பல பேருக்கு விசாரிக்கிறாங்க. ஒரு சஹாபி போய் நான் விசாரிச்சுட்டு வரேன்னு போறாங்க. அவர் அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துருக்காரு. என்னப்பா நீ ஏன் பள்ளிக்கு வரல? ஆனா அவர் பள்ளிக்கு வருவார், உடனே போயிடுவார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பாதில் லில் பஅதி அன் தஹபத அஅமாலுக்கும். சத்தம் போட்டு பேசினா, சத்தத்தை உயர்த்தினா உங்களுடைய அமலெல்லாம் அழிஞ்சிரும் அல்லாஹ் சொல்றானே. ஏன் நான் யதார்த்தத்திலே சத்தம் போட்டு பேசக்கூடியவன், என் அமலெல்லாம் பாழாயிடுத என்று கவலைப்பட்டு இருக்கான். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நீ அவரை கூப்பிட்டு வா, உன் அமலெல்லாம் பாழாகல, நீ நரகவாதி இல்ல, நீ சுவனவாதின்னு சொன்னான். சுவனவாதின்னு சொன்னான். அதுக்கு பிறகு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த சாபித் இப்னு கைஸ் வரும் பொழுதுலாம் இதோ சுவனவாதி போறான்னு சந்தோஷப்படுவோம். இதோ சுவனவாதி போறான்னு சொல்லி அந்த சஹாபாக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, அவ்வளவு ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்று பெருமானாருக்கு மகத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னா என்ன கருத்து? அவ்வளவு உயரத்துல வச்சிருக்கான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, இந்த உலகத்துல யாரும் இப்படி சொன்னது கிடையாது. கரஜ்து மின் நிகாஹின் வலம் மஹ்ருஜ் மின் ஷிஃபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் முறையாக திருமணத்திலிருந்து நான் குழந்தையாக பிறந்திருக்கிறேன். வலம் அஹ்ருஜ் மின் ஷிஃபா, தவறான வழியில நான் பிறக்கல. அதோட அவங்க நிறுத்தல. நிறுத்திருந்தா இது ஒரு சாதாரண செய்தி நினைச்சிருப்போம். எல்லாரும் நம்ம தவறா பிறக்கல, சரியாத்தான் பிறந்திருப்போம். ஆனா சொல்றாங்க, மில்லதுன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இலா அன் வலதனி அபீவ உம்மி, என் பெற்றோர் என்னை பெற்றெடுக்கும் வரையில் நம் யுஸ்குனி ஷைஉம் மின் சிஃபாஹில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தினுடைய எதுவும் எங்களை தீண்டவில்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஜாஹிலியா காலத்தில் இருந்து, ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளோ, நம்ம எடுத்துக்கிடுங்க, நம்ம வாப்பமா சரியா இருந்தாங்க, நம்ம வாப்பமாக்கு வாப்பம் சரியா இருந்தாங்க, அதுக்கு மேல சரியா இருந்தாங்க, அதுக்கு மேல சரியா இருந்தாங்க, அதுக்கு மேல தெரியாது. அவங்க சரியா தப்பான்னு தெரியாது, அவங்க கரெக்டா தான் இருந்தாங்களா தெரியாது. ஆனா பெருமானார் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து என் பெற்றோர் என்னை பெற்றெடுக்கும் வரையிலே. ஒரு தைரியமா யாராவது சொல்ல முடியுமா?
இவ்வளவு தைரியமா யாராவது சொல்ல முடியுமா? கண்ணியமிக்கவர்களே, அவ்வளவு மகத்துவமிக்க, மாண்புமிக்க, உயர்வுமிக்க அந்த கண்மணி நாயகத்தை பெற்றிருக்கிறனா, அதை பின்பற்றி இருக்கிற சகாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க என்பதை தெரிஞ்சிருக்கிறனா, நாமெல்லாம் கோட்டை விட்டுட்டு இருக்கோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றான், ஹயாத்தி கைருன் லக்கும் வ மமாத்தி கைருன் லக்கும். நான் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு நன்மை, இறந்து போனாலும் நன்மை. உயிரோடு இருந்தா நீங்க விளக்கம் கேட்கறீங்க சொல்றேன், இறந்து போனா உங்களுடைய அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுது. உங்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுது. அந்த அமல்கள் எல்லாம் நல்ல இருந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் அல்லாஹ்வை புகழ்றேன். அது கெட்டதா தெரிஞ்சதுன்னா உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லியிருக்கான். உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லியிருக்கான். அப்படியானா கண்ணியமிக்கவர்களே, நாம் அவர்களை எவ்வளவு முக்கியமாக பின்பற்ற வேண்டும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்ற வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நகம் வெட்டுவதை கூட சொல்லி தந்திருக்காங்க. எப்படி நகை வெட்டணும், நகை வெட்டுறதுக்கு நகை வெட்டுங்கள் அப்படி இல்லை. முதல்ல நகை வெட்டும் போது வலது ஆள்காட்டி விரலை வெட்டிக்கிட்டே வந்து அப்படி சுண்டு விரல் வந்து கடைசி பெருவரலை முடிச்சுட்டு கடைசியாக இந்த பெருவரலை வெட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒரு நடைமுறை. ஏன் இந்த இந்த நாள் பெருவரல அவங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? முதல்ல வெட்டும் போது இது காயப்பட்டுன்னு வச்சுக்கிடுங்க, மற்ற விரல்கள் வெட்டவே முடியாது. மற்ற விரல்களுக்கு இந்த விரல் தேவைப்படும். முதல்லயே இதை வெட்டி காயப்பட்டாச்சுன்னா அடுத்தடுத்த விரலுக்கு யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால இதை கடைசியில வெட்டுங்கன்னு சொல்லியிருக்கான். இவ்வளவு தெளிவான விளக்கங்களை எல்லாம் சொல்லி தந்தவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அப்படியே சஹாபாக்கள் பின்பற்றி இருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறார்களா என்று சொன்னா, சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறார்களா என்று சொன்னா எவ்வளவோ செய்திகளை சொல்லலாம், எவ்வளவோ செய்திகளை சொல்லலாம். சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா திருமறை வழியாக சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்றான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்று சொல்றான். சிலர்கள் கூட நபிகள் நாயகம் சொல்லி இருக்காங்களா செஞ்சிருக்காங்களா என்பது மட்டும் பார்க்கிறது. சஹாபாக்கள் சொன்னா எடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்களா, ரசூலுல்லாஹ் சொன்னாதான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் இறங்கிய காலம் சஹாபாக்களும் இருந்த காலம். குர்ஆன் இறங்கின காலம் எந்த காலம்? சஹாபாக்கள் இருந்த காலம். குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனங்கள் அத்தனையும் சஹாபாக்களை தான் குறிக்கும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் மன் அமில ஸாலிஹன் மின் தக்ரின் வ உன்ஸா என்று வரக்கூடிய அத்தனை வசனங்களும் சஹாபாக்களை தவிர வேறு யாரும் கிடையாது. நம்ம இருந்தோம் அந்த காலத்துல. சஹாபாக்களுக்கு பின்னால தாபியங்கள் வந்தாங்க. தாபியங்கள் காலத்துல குர்ஆன் இறங்கல. தாபியங்கள் காலத்துல குர்ஆன் இறங்கல. அதுக்கு பின்னால குர்ஆன் இறங்கல. சஹாபாக்கள் காலத்துல தான் குர்ஆன் இறங்குச்சு. குர்ஆன் எப்போ இறங்குச்சு? சஹாபாக்கள் காலத்துல குர்ஆன் இறங்குச்சு. அப்படி குர்ஆன் இறங்குச்சுன்னு சொன்னா அதுல வரக்கூடிய எல்லா செய்திகளும் சஹாபாக்களை தவிர வேறு யாரும் கிடையாது. வேற யாரும் இருக்க முடியுமா? சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்று சொன்னதை மட்டும்தான் சஹாபிகள், மத்தெல்லாம் சஹாபிகள் சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது? கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் இறங்கும் போது சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட இருந்தது யார் இருந்தா? சஹாபாக்கள் மட்டும் இருந்தாங்க. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஈமான் கொண்டோ நல்லமல் செய்யக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற. இது யாரை குறிக்கும்? அந்த நேரத்துல சஹாபாக்களை தான் குறிக்கும். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிம்கள் மூமின்கள் என்று சொல்லப்படுது. அது யாரை குறிக்குது? சஹாபா. ஆக சஹாபாக்களை நீக்கி அவங்க எதையும் பேச முடியாது. ஆனா சொல்றாங்க சஹாபாக்கள் செய்தா ஹதீஸ் கிடையாது. நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. ஹதீஸ் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். சஹாபாக்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இவைகள் தான் ஹதீஸ். ஏன் சொல்றாங்க? ஹதீஸ்களை சொல்லி தந்தவரை சஹாபாக்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை நமக்கு தந்தாங்கன்னா யார் தந்தது? ரசூலுல்லாஹ் நேரடியா சொன்ன. ரசூலுல்லாஹ்வுடைய சதர்ஸ்ல இருக்கும் போது அவர்கள் சொன்னதை நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் செய்ததை பார்த்ததை நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சதை பார்த்ததை கேட்டதை நமக்கு எடுத்து சொன்னாங்க. ஆக சஹாபாக்களை நீக்கி இஸ்லாம் கிடையாது.
சஹாபாக்களை நீக்கி ஈமான் கிடையாது. சஹாபாக்களை நீக்கி எந்த செய்தியும் பேச முடியாது, எந்த செய்தியும் பேச முடியாது. நம்ம ஹதீஸ நம்ம படிக்கிறோமே, ஹதீஸ்ல நம்ம சொல்றோம், ஹஸரத்மார் சொல்றாங்களே, அன்னபி ஹுரைரா அனிபினி அப்பாஸின் அனிபினி மஸ்ஊதின் சொல்லப்படுதுன்னா என்ன கருத்து? இப்னு மஸ்ஊத் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. பெருமானார் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானார் சொன்னதாக. அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள் பெருமானார் சொன்னதாக. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களும் இரண்டர கலந்தவர்கள். பெருமானாரும் சஹாபாக்களும் இல்லாமல் எந்த பேச்சும் இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி இருக்க சிலர்கள் சொல்றாங்க சஹாபாக்கள் செய்திருக்காங்களா, அதெல்லாம் கிடையாது. சஹாபாக்கள் செய்திருக்காங்களா சொன்னாங்களா அதையெல்லாம் நாங்க ஏற்றுக்கிட மாட்டோம். தராவி தொழுக 20 ரக்காத் நம்ம சொல்லப்படுதுன்னு சொன்னா அதை அமல்படுத்துறது யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி தொழுகையை 3 நாள் தான் தொழுதாங்க. அதுவும் பிந்திய ரமலான்ல தொழுதாங்க. 3 நாளைக்கு பிறகு வரவே இல்லை. 3 நாள் 8 ரக்காத் தொழுதாங்கிற செய்தி கிடையாது. ஆனா 30 நாள் எப்படி தொழுதுட்டு இருக்கீங்க கேட்டா பதில் கிடையாது. பெருமானார் தொழுதாங்கன்னு சொன்னா 3 நாள் தானே தொழுதாங்க. முதல் நாள் தொழுதாங்க, சிலர்கள் வந்தாங்க. 2ஆம் நாள் தொழுதாங்க, கொஞ்சம் கூட்டம் கூடிச்சு. 3ஆம் நாள் தொழுதாங்க, அதிகம் கூட்டம் கூடிச்சு. 4ஆம் நாள் வரல. ஏன்னா இது சஹாபாக்களுக்கு கஷ்டமாயிடுமோ நினைச்சவங்க வரல. இதுதான் செய்தி. மற்ற செய்திகள்ல ரமலான்ல தொடரணும் இருக்கு. ஆனா சஹாபாக்கள் பெருமானாருடைய நடைமுறை என்று சொன்னால் இந்த 3 நாள் தெரியும். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா நேரமும் தொழுவதற்கு வேண்டிய வசதியாக நமக்கு 20 ரக்காத் அமல்படுத்தினாங்களோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணியமிக்கவர்களே, சஹாபாக்களை நீக்கி நம்ம இஸ்லாம் என்பதை நீ சொல்லவே முடியாது. ஈமானிய பேச்சுக்கள் பேச முடியாது. ஆக சஹாபாக்கள் என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்காங்களோ அவைகள் அனைத்துமே அவர்களை புகழ்வதாகத்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கிறானோ அதுபோல சஹாபாக்கள் எப்படி நடந்திருக்கிறாங்களோ அதுபோல அவர்கள் நமக்கு எதை சொல்லி இருக்கிறாங்களோ அவைகள் அனைத்துமே நம்மளுக்கு புகழுக்குரியதாக இருக்கிறது. சிலர்கள் கேட்கிறாங்க, நம்ம மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கோம், இந்த மௌலிதுல வருது அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் முபிகாத் அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீங்க பாவமன்னை மன்னிக்க கூடியவன் சொல்றீங்களே, அது எப்படி முடியும்? மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்தானே. மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்தானே சொல்லும் பொழுதும் இது போல சிறுக்கான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்குதுங்கிறாங்க. இது எப்படி சிறுக்கு சொல்ல முடியும்? கண்ணியமிக்கவர்களே, நான் நாகர்கோவில்ல இருக்கும்போது குர்ஆன் வசனத்துல ஒண்ணு வருது, ரவுஃபுர் ரஹீம். குர்ஆன் வசனத்துல ஒண்ணு வருது, ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு ரவுஃபுர் ரஹீம் பேர் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு ரவுஃபுர் ரஹீம் பேர் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒண்ணாச்சே. இந்த ரஹீமுக்கு என்ன வழக்கம், இந்த ரஹீமுக்கு என்ன வழக்கம், அந்த ரவுஃப்க்கு என்ன வழக்கம், இந்த ரவுஃப்க்கு என்ன வழக்கம் நாங்க கேட்டோம். எந்த பதிலும் இல்லை. ஏன் சொல்ல வேண்டியதானே? கஃபாருன்னா மன்னிக்க கூடியவன் அது அல்லாஹ் தான். ரசூல் நீங்க சொல்லி சிறுக்கு வைக்கிறேன்னு சொல்றீங்களே, நீ சொல்லி இருக்கலாமா? கண்ணியமிக்கவர்களே, அப்படி அல்ல. ஹதீஸ் வருது, மனுபுத்துலிய ஃபஸபர வஊதிய ஃபஷக்கர வதுலிம ஃபகஃபர வலம ஃபஸ்தக்ஃபர உலாயிக லஹுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யாருக்கு ஒரு சோதனை வருதோ அவன் சபூர் செஞ்சுக்கிட்டான். யார் ஒரு அவன் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானோ அவன் நன்றி செய்தான். யார் ஒரு அநியாயம் செய்யறானோ அவன் மன்னிப்பு கேட்டான். பெருமானார் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, அடியாருக்கு செய்த பாவத்திற்கு அவன் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடியார் செய்த பாவத்துக்கு அந்த அடியார் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பேரு? இவங்களுக்கு மன்னிப்பாளன் தானே பேரு. இவங்களுக்கு பேரு என்ன? இவங்களுக்கு மன்னிப்பாளன் தான் பேரு. அது போலத்தான் வச்சுக்கிட்டு அல்லாஹ்னு யாரும் நினைக்க மாட்டோம். உலகத்துல வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் கூட அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ் நினைக்க மாட்டோம். உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு பாமரனாக இருக்கக்கூடிய சாதாரண அறிவுள்ளவன் கூட தர்காவுக்கு போனான்னு சொன்னா இவர் அல்லாஹ் நினைக்க மாட்டான். அவங்கள்ட்ட போய் ஏதாவது கேட்டா கூட இது அல்லாஹ், அதனால இவர் எல்லாத்தையும் தத்துவாரு எந்த முஸ்லிம் நினைக்க மாட்டான். இந்தியா செய்தியை தவிர ஆனா அல்லாஹ் நினைக்க மாட்டான். இது யாருங்கிற பிரித்தறிவிக்கக்கூடிய ஞானம் பெற்றுவரா அவர்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ஒரு காலம் சொல்ல மாட்டான். ஆனா இவன் பதிந்து நம்மளை சொல்லலாம். அங்க போய் கேட்கிற அல்லாஹ் தானே, எப்படிப்பா சொல்ல முடியும்?
கண்ணியமிக்கவர்களே, இவைகள் தான் இந்த பாமரர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களை எல்லாம் குழப்பி நாம் என்னவோ இஸ்லாத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி அவங்க தௌஹீது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்ணியமிக்கவர்களே, அது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான், வரஃபஅனா லக திக்ரக வரஃபஅனா லக திக்ரக, நபியே உங்களுடைய திக்ரை புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இதை விட என்ன இருக்குது? அல்லாஹ் உயர்த்திக்கன்னு சொல்றான். மாலா நிகாயா, அல்லாஹ் உயர்த்திட்டானே அர்த்தம். உயரம் சொன்னா நமக்கு ஒரு அளவு சொல்லலாம். 100 அடி, 200 அடி, 1000 அடி, 10,000 அடி, கோடி அடின்னு சொல்ல, அதுக்கு மேல தெரியாது. எத்தனை நாள் ஒரு அளவுதான் சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ்வுக்கு நிகாயத்தே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வர்றாங்க. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றானே, உங்களுடைய புகழை வைத்துட்டேன், உங்களுடைய பேச்சை வைத்துட்டேன்னு சொல்றானே, என்ன சொல்றான்? அல்லாஹ் அலம். ரசூலுல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அலம், அது எனக்கு தெரியாதுப்பா. யார் சொல்றது? ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்வதற்காக வந்து இவங்கள்ட்ட, அது எப்படிப்பா அப்படின்னா, நீ சொல்ற அர்த்தம் இல்லை, நானே விளக்கம் சொல்றேன்னு அர்த்தம். அதுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, மன் திக்ரிது திக்ரித பாடி, அல்லாஹ் சொல்வதாக ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. எப்பமெல்லாம் அல்லாஹ் சொல்லப்படுறானோ அப்பமெல்லாம் ரசூலும் சொல்லப்படுறான். எப்பமெல்லாம் அல்லாஹ் சொல்லப்படுறானோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அதோட இணைஞ்சு ரசூலுல்லாஹ் வருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவான். ரசூலுங்கிறது அல்லாஹ்வை பிரித்து ரசூல் கிடையாது. அல்லாஹ்வை பிரித்து ரசூல் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இந்த சாப்டரே முடிஞ்சு போச்சு. வேற யாரும் புகழ்ந்தான்னு சொல்ல வேண்டியது இல்லை. அல்லாஹ் ஒருத்தருடைய புகழே பெருமானாருக்கு இருக்கிற காலம் வரையில இந்த உலகத்துல வாழக்கூடிய யாரும் சாமானியம் எப்படி செய்தாலும் சரிதான், புகழ் மங்கவே மங்காது. இருந்தாலும் சஹாபாக்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு புகழ்ந்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வர்ற சமயத்துல, யார சொல்லலாம், உங்களை பத்தி நான் ரொம்ப புகழன்னு நினைக்கிறேன்னு சொன்னா, நீங்க அழகா படிக்கன்னு சொன்னாங்க. அழகா அவங்க கவி பாடுங்கன்னு சொன்னாங்க. சில கவிதைகளை, அர்த்தமுள்ள கவிதைகளை படிச்சு கொடுத்தாங்க. அர்த்தமுள்ள கவிதைகளை படிச்சு கொடுத்தாங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்க. கண்ணியமிக்கவர்களே, கஅப் இப்னு சுபைர் சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் எத்தனையோ கவிதைகளை படிச்சிருக்காங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எத்தனையோ கவிதைகளை படிச்சிருக்காங்க. அதையெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி இருக்காங்க. எதையெல்லாம் சொல்லி இருக்காங்க கண்ணியமிக்கவர்களே, அதுல சொல்றாங்க, யா ஹைர மன் துஃபிந்த பில் காய அஅலமா வ தாப மன் தீபுஹுன்னல் காஅ வல்லகம் நஃப்ஸி அல்ஃபிதாடி கப்ரி அன்த சாகினு ஃபீஹில் இஃபாஃபு ஃபீஹில் ஜூது வல் கரம். உதாரணத்துக்கு நான் சொல்லி தரேன். எத்தனையோ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சஹாபி வர்றாங்க வெளியூர்ல இருந்து ஒரு சஹாபி வர்றாங்க ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக. ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக ஒரு சஹாபி வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலை. இருந்தாலும் அந்த கவியை பாடி சொல்றாங்க, யார சொல்லுன்னா, எலும்புகளாக இருக்கக்கூடிய, அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களிலே நீங்கள் சிறந்தவர்களாக ஆயிட்டீங்க. நீங்க அந்த இடத்துல அடக்கம் பண்ணதுனால இந்த இடம் பூராவும் சிறப்பாக மாறிடுது. அது மட்டுமல்ல, நான் என்னை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். இந்த இடத்துலதான் மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கு, அருள்கொடை இருக்கு, சண்டை இருக்கு என்று அவர்கள் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. புகழ்ந்து பாடலாம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிலையில பெருமானாரை சஹாபாக்கள் எவ்வளவோ புகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல எத்தனையோ சஹாபாக்களை பத்தி உள்ள விவரம் இருக்குது. அம்ர் இப்னு பர்தீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானார எவ்வளவோ புகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற சஹாபி பெருமானார புகழ்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. உமாம் என்று முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அப்பா சுஃபியான், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க. சஹாபாக்களை புகழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய எத்தனையோ வகை விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு முக்கியம், இவங்களுக்கு புகழ்ந்திருக்காங்க அதனால நம்ம புகழலாம், அப்படி அல்ல. இவங்க புகழ்ந்ததால நம்ம புகழலாம் என்பதல்ல. பெருமானாரை புகழலாமா? சஹாபாக்கள் புகழாட்கள் கூட
அல்லாஹ்வை போல வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வே சொல்றான். எப்போ என்ன சொல்லப்படுதோ உங்களை சொல்லப்படுது. அப்புறம் கூட அப்புறம் நம்ம அஹமது சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நாம சொல்லப்பட்டா அதற்கு ஸலவாத் சொல்லலைன்னா நாளை மறுமையில அபாக்கியவனா மாறுவான்னு நம்ம அடிக்கடி கேட்கப்படுமே. கிறிஸ்தத்தில் மெம்பரியான்னு யார் எனது நாமம் சொல்லப்பட்டு அது அந்த பேர் கேள்விப்பட்டு அவன் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன்னா ஹதீஸ படிக்கிறவன் மெம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் 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 நாங்க கீழே வந்து இறங்கணும்னு என்ன சொன்னாங்க? நான் சொன்னா புதுசா இருக்குது என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? என் பெயர் சொல்லப்பட்டு நீ ஸலவாத்தை முடியவில்லை என்று சொன்னால் நீ நாசமாகட்டும் சொல்லியிருக்கான். எதற்காக சொன்னாங்க? அவங்களுக்கு சுயநலமா? சொன்னது ஜிப்ரீல் இஸ்லாம். ஜிப்ரீல் இஸ்லாம் எப்படி உள்ளவங்க? வஹியை கொண்டவங்க, பவர்ஃபுல், சுப்ரீம் பவர் உள்ளவங்க. அவங்க சொல்றாங்க நீ நாசமாகன்னு. ஆமீன் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ் சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப துஆ கேட்டது ஜிப்ரீல் இஸ்லாம், ஆமீன் சொன்னது ரசூலுல்லாஹ். இது அடுத்த கேள்வியே இல்ல, எல்லாம் போச்சு. அடுத்த கேள்வியே இல்ல. சிபாரிசுங்கிறது அவ்வளவு பெரிய பவர். நாசமாகட்டும் சொல்லக்கூடிய அந்த பத்துவா ஏவிக்கிறவர்களே, இதுல சுயநலமா இருக்குது. அவங்க பேரை சொன்ன அம்மா எதுக்கு ஸலவாத் சொன்னா நாசமாகட்டுமா? அது என்னது? அது சரியா இருக்குமா? அப்படி யாரும் நினைக்கிறது. ஏன் நினைக்கிறது தெரியுமா? பெருமானாரை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை பற்றி எவ்வளவோ ஹதீஸ் நம்ம கேள்விப்படுறோம். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷர் ஸலவாத். யார் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்வார்களோ அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்தை சொல்வார் சொல்லப்படுது. உபை இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய சஹாபி, யார சொல்லலாம், நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்ல நினைக்கிறேன், ஒரு கொஞ்ச நேரத்தை நான் ஒதுக்கட்டுமா? 4ல ஒரு பகுதியை ஒதுக்கிட்டுட்டா ஓ இஷ்டம். ஆனா ஃபைன் சித்தா ஓ ஹைர், ஓ இஷ்டமா. ஆனா இதை விட நீ அதிகப்படுத்தினா உனக்கு நல்லது. யார சொல்லலாம், பகுதி நேரத்தை நான் எடுத்துக்கிட்டா, நிஸ்பு நேரத்தை நீ ஓ இஷ்டம், அதிகப்படுத்தினா நல்லது. 3ல 2 பகுதி எடுத்துக்கிட்டா ஓ இஷ்டம், அதிகப்படுத்தினா நல்லது. யார சொல்லலாம், என் முழு நேரத்தையும் ஸலவாத்துக்காக நான் ஒதுக்கி கொள்றேன். முழு நேரம்னா எப்படி? 24 மணி நேரங்கிற வழங்க கூடாது. தொழுக நேரம் இருக்குது, சொந்த வேலை நேரம் இருக்குது, சாப்பிடுற நேரம் இருக்குது, ஓய்வு நேரம் இருக்குது. இவைகளை தான் கழிச்சுட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய அத்தனை நேரத்திலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வல்லாஹி வஸஹ்பிஹி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வல்லாஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் என்று நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னவன சொன்னாங்க. இதன் துக்ஃபா ஹம்முக வ துக்ஃபல் தம்முக. இன்னொரு ஹதீஸ்ல வருது, வ துக்ஃபா துன்யாக வ ஆகிரத்துக. இவ்வளவு நேரமும் ஸலவாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா உன்னுடைய உலக கவலையும் போயிடும், ஆகிரத்துடைய கவலை போயிடும். உலக கவலையும் போயிடும், ஆகிரத்துடைய கவலை போயிடும். நமக்கு நிறைய கவலை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. கவலை இல்லாத மனுஷன் கிடையாது. ஏன் கவலை இல்லைங்கிறோம்? கவலைங்கிறது அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது கவலை இல்லை, அதுவும் கவலை தான். ஆனா காலையில பால் வந்து வேணுமே, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, சாப்பாடு வாங்கணுமே, மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்காங்களே, வைத்தியம் பார்க்கணுமே, ஆபரேஷனுக்கு ரூபா வேணுமே, அது வேணுமே. இது எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இல்லாத ஒரு இவங்களுக்கு கூட படம் இருக்கு. காலையில பாடம் பார்க்கறதா அசந்து அடிப்பாருன்னு நினைப்பான். யாருக்கு? மாணவர்களுக்கு கூட கவலை இருக்கு. நம்ம ஒழுங்கா சொல்லணும்னு சொன்னா அசத்துல அடி வாங்கணுமே. அப்ப அதை எப்படி தப்பிக்கலாம்? அப்ப அந்த தப்பிக்கலாங்கிற ஒரு 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 கோணத்தை நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? நினைவிக்கவர்களே, எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. துன்யாவை பத்தி, ஆகிரத்தை பத்தி பெருங்கவலை, ஆகிரத்தை பத்தி பெருங்கவலை. என்ன கவலை? வழிபடுறோம், கபூர்ல கேள்வி கணக்கு, மறுமையில கேள்வி கணக்கு, ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம், மீசான் தராசு, சொர்க்கம் நரகம் சொல்லப்படுதே. நம்முடைய நிலை என்னன்னு தெரியலையே. நாபியத்தில் அதவியா கேட்டாங்கல்ல, நாபியத்தில் அதவியா அவங்க என்ன செய்யறாங்க? விதவையா இருக்காங்க. ஹசன் பஸ்ரியா அவங்களுடைய தோழர்கள்லாம் வந்து கேட்கிறாங்க, நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாச்சு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்ப விதவையாவே இருக்கீங்க, எனக்கு சில கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் தந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சொல்லுங்க. நான் என் தாயில இருக்கும் போதே நல்லவன் கெட்டவன் தான் எழுதப்பட்டிருக்க சொல்லியிருக்கான். நாய் உடைய வயிற்றுல நான் இருக்கும் பொழுதே ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய கவலை எவ்வளவோ அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் எழுதப்பட்டது. எனக்கு நல்லவன் எழுதப்பட்டுதா கெட்டவன் எழுதப்பட்டுதா எங்களுக்கு தெரியாது. ஆதாம் இது அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரியுமா? நமக்கு நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம நல்லவன் கெட்டவன் தெரியுமா? ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கோம், தொப்பி போட்டிருக்கோம், சிப்பா போட்டிருக்கோம், இப்படி மேடையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கண்ணியமிக்கவர்களே. ஆனா எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. இது அல்லாஹ்வுக்கு தெரியும். சரி, வெளியே வந்தாச்சுமா, வெளியே வந்து நான் அமல் செஞ்சிருக்கிறேன், இந்த அமல்லாம் கபூலாகுமா கபூலாகாதான் அது எங்களுக்கு தெரியாது. நாளை மறுமையில பாவிகளே நீங்க தனியா பிரிஞ்சு போயிடுங்க. நாளை மறுமையில அல்லாஹ் சொல்லுவான், பாவிகளே நீங்க நல்லவங்களோட சேர்ந்து நிக்காதே, தனியா பிரிஞ்சு போயிடும். அப்ப நான் எந்த கூட்டத்துல இருப்பேன்? இந்த கூட்டத்துல இருப்பேனா இந்த கூட்டத்துல இருப்பேனா? எனக்கு ஒண்ணு தெரியாது. கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேனா பதில் சொல்ல மாட்டேனா ஒண்ணு தெரியாது. இந்த கவலைக்கு நான் இருக்கும்போது நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன்? அவன் அறுத்துக்கிட்டே போனான். அதவியாவுடைய வரலாறு சொல்றான். அப்போ நமக்கு இந்த துன்யாவுல நிறைய கவலை இருக்கு, துன்யாவுல நிறைய கவலை இருக்கு. ஆனா பெருமானாருடைய செலவாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த கவலை அத்தனையும் போயிடுமா, அத்தனை கவலையும் போயிடுமா. பிரார்த்திக்கிற அவன் செஞ்சு பார்ப்போம். இன்ஷால்லா செய்யலாமா? இன்ஷால்லா கட்டாயம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வல்லாலி சாலை சேர்த்துக்கிட வேண்டிய அவங்க குடும்பத்தாரை சேர்த்து வல்லாலி வஸஹ்பி வஸல்லிம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தோம். சொன்னாங்க கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய துன்யாவுடைய கவலையை போக்கிடலாம், ஆகிரத்துடைய கவலையை போக்கிடலாம், நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம். தாஹூஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் சொல்றானா இல்லையா? அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை, இந்த உலகத்துல பயப்பட வேண்டாம், நாளை மறுமையில அவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் வலிமார்களை பற்றி சொல்றான், பெரியோர்களை பற்றி சொல்றான், நல்லோர்களை பற்றி சொல்றான். அந்த நல்லோர்களாக நாம் ஆகணும்னு சொன்னா நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பின புகழ்வதோடு மட்டும் நிற்கக்கூடாது. சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறாங்க என்பதை தெரிஞ்சதோடு மட்டும் இருக்கக்கூடாது. அவர்களை பின்பற்றி நம்மால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு ஒரு பழமொழி உண்டு. மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு அர்த்தம். கடுகு சிறுசு காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. கடுகு பார்த்தா சின்னதா இருக்கு, அது காரம் பெருசா இருக்கு. அது போல நம்ம யாரப்பா தண்ணி தானே குடிக்கிறோம், ஏன் பிஸ்மில்லா சொல்லணும்? தேவையில்லை. நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷர் அவர் எந்த அமலும் செய்யல, எந்த அமலும் செய்யல, பெரிய பணக்காரர், ஆனா நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்காரு. கடன் கொடுத்தவர் என்ன சொன்னாரு? கடனை வசூலிக்க போகும்போது அவங்களுக்கு கஷ்டம்னா நீ விட்டுருக்கோம், வந்ததை மட்டும் வைக்கும், அவளால முடியலன்னு சொன்னா அதை அப்படி விட்டு அல்லாஹ்வுத்தாலா நமக்கு நாளைக்கு நிச்சயமா நமக்கு ஏதாவது பிரதிபலனை தருவான் என்பதை மட்டும் செஞ்சிருக்காரு. ஆனா வேற எந்த நன்மையும் செய்யும், இதை மட்டும் செய்வார். கடன் கொடுத்தவர்கள்ட்ட வற்புறுத்தி கஷ்டப்பட்டு நீ நிர்பந்திச்சு வாங்காத, முடிஞ்சா கேளு, வந்ததை வைக்கும், மற்றதெல்லாம் விட்டுட்டு சொல்லிடுவார். அவர் இறந்துட்டார். அல்லாட்ட கொண்டு போறோம்னு என்னப்பா உன் லிஸ்ட பார்த்தா ஒண்ணுமே இல்லையப்பா, உன் லிஸ்ட பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வெறும் பேப்பரா இருக்கிறேன்னு கேட்டான். யார சொல்றான்? இது மட்டும்தான், ஆனா உண்மை அதுதான். ஆனா என்கிட்ட இந்த அமல் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னான். இந்த அமலே கடன் கொடுத்தான் அவன். அல்லாஹ்வுத்தாலா சொன்னா நீ சொல்லுது. ஏன்னா திருமலையில வருது, திருமலையில யா ஐயுஹல்லதீன ஆமனூ இதா ததாயத்தும் பிதைனி இலா அஜலின் முஸம்மன் என்ற இந்த ஆயத்துல வருது, வயின் கான து குஸ்ரத்தின் ஃபநதிரத்துன் இலா மைஸரா. வயின் கான து குஸ்ரத்தின், கடன் கொடுக்கப்பட்டவர் கஷ்டப்பட்டவராக இருப்பாரேயானால் ஃபநதிரா, அவருக்கு எதிர்பார்ப்பு செய், இலா மைஸரா, அவருக்கு வசதி வருவது வரையில நீ அவகாசம். அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், வசதி வருவது வரையில நீ அவனுக்கு இருக்காத. நீ சொன்னீங்க, நீ அவங்க வாய்தா கொடுத்தீங்க, வாதாக்கு மாற்றம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா போட்டு முறிக்கிட்டு கிடக்காது. இருந்தா தந்துருவான், நல்லவனா இருக்கிறவன் தந்துருவான், ஏமாத்திரவும் தரமாட்டான். நல்லவனா இருக்கிறவன் எனக்கு கஷ்டமா இருக்குங்க வேற வழியே இல்லைன்னு சொன்னா நீ எப்ப முடியுமோ அப்பதான். அல்லாஹ் சொல்றான் ஃபநதிரத்துன் இலா மைஸரா, அவனுக்கு வசதி வர்றது வரையில நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லியிருக்கான். அது மாதிரி இவரு அந்த செயலை செஞ்சதுனால நான் சந்தோஷமா மன்னிச்சுட்டேன், இந்த ஒரு காரணத்துக்காக உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி சோதவாதி ஆகிட்டான். அப்போ
சின்ன அமல் கூட நாளைக்கு மறுமை நமக்கு மிக முக்கியமாக செய்யப்படும். 100 கொலை செஞ்சிருக்காரு ஒரு ஆளு, ஆனா திருந்துவதற்காக போனாலே இறந்துட்டார். வரலாறு பெருசு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நேரமாச்சு சொல்றேன். 100 கொலை செஞ்சிருக்காரு, 100 கொலை செஞ்சிருக்காரு, ஆனா திருந்துவதற்காக அந்த ஊருக்கு போனார். காரைக்கால இருந்து நாகூர் வரலாறு வச்சுக்கிட்டோம். நாகூர்ல நல்ல மக்கள்னா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து போய் வான்னு சொல்லியிருக்காங்க. வந்துகிட்டே இருக்காரு. நாகூர் வந்து ஒரு 12 கிலோமீட்டர், ஆனா 8 கிலோமீட்டர் வந்துட்டார், இறந்துட்டார். இங்க வர வேண்டியது 4 கிலோமீட்டர். இவர் நல்லவரா கெட்டவரா தெரியல. அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் உறுதி செய்யறான், எங்க வந்து சேர்ந்திருக்காரோ அது எவ்வளவு கிடக்குதோ அதை அளந்து பாருங்க, எது குறை இருக்கோ அதோட சேர்ந்துருங்க. 4 கிலோமீட்டர் தான் இருக்கு, ஆனா வந்தது எவ்வளவோ 8 கிலோமீட்டர். அப்ப 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கம்மியா இருக்கனால இவர் நாகூரோட சேர்த்துக்கணும், சொர்க்கவாதியமா. நன்மையே செய்யல, நன்மையே செய்யல, நன்மை செய்யணுங்கிற எண்ணம் தான் வந்தது. அதனால நம்ம சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டுறக்கூடாது. செருப்பு தானே போடுறோம், இஷ்டம் போல போடக்கூடாது. பாத்ரூம் தானே போறோம், இஷ்டம் போல போக கூடாது. பள்ளிவாசல் நுழையிறோம், இஷ்டம் போல நுழையக்கூடாது. பள்ளிவாசல் விட்டு வெளியே போறோம், இஷ்டம் போல போக கூடாது. அந்தந்த நேரங்கள்ல அல்லாஹ் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, வலது காந்த முன் வரணும். ஒரு முஸ்லிம் சொன்னா வலது காந்த முன் வரணும், அந்த துஆவை ஓதணும். இடது கால வச்சுதான் வெளியே போகணும். பாத்ரூம் போறியா இடது காலத்தை வைக்கணும். இந்த பழக்கங்களை எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே என்று பொதுவோக்காக இல்லாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, அல்லாஹ் சொல்றானே, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர். யாருக்கு நடைமுறை இருக்கு? எல்லா மனுஷருக்கும் அல்ல, அல்லாஹ்வை ஆதரவு வைக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குன்னு சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறோம், அல்லாஹ் நமக்கு கருணை காட்டணும், நம்முடைய பாவத்தை மன்னிச்சு நம்மளோட சொர்க்கவாதியா மாற்றணும் என்று ஆதரவு வைக்கிறோம். மறுமையை சந்திக்கணுங்கிற தயாரிப்பு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இருக்குதானே செய்யறோம். உள்ளத்துல இல்லைன்னாலும் உண்மையில இருந்துதான் ஆகணும். அதனால சொல்றான், இவன் கான ஏற்றுமாக வையோமல் ஆக, நாளை மறுமையை சந்திப்போம், அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற ஆதரவு இருக்குமானா நீங்க உங்களுக்கு அல்லாஹ்வை உங்களுக்கு நிறைய முன்மாதிரி சொல்லலாம். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, நாமெல்லாம் நம்ம தலைப்புக்கு வந்திருந்தாலும் தலைப்புங்கிறது அது ஒரு இருக்கட்டும் சொல்லித்தான் நாம இந்த கருத்தை சொல்லணுங்கிற விஷயத்துல நாம வந்ததா என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கோம் மட்டுமல்ல, உள்ளத்துல வச்சிருக்கோங்கிற மட்டும் இல்லாம உணர்வோடு ரத்தத்தோடு நம்ம கலந்து நம்ம எந்த நேரமும் எனி டைம் கண்ணால பாக்குறோமா, அல்லாஹ் சொன்னா பாக்குறோம், ரசூல் சொன்னா பாக்குறோம். கண்ணால பார்க்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானா, பார்க்க கூடாது. காலால கேட்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா, கேட்க கூடாது என்ற உணர்வை, இந்த நடவடிக்கைய, அந்த பழக்க வழக்கங்களை நாம் செயல்படுத்த முனையும் பொழுதும் கண்ணியமிக்கவர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, எதிரிகளால் தாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறதே, அது மாறி எதிரிகள் நாம் நிச்சயமாக நாம் வரவேற்போம். நமக்கு வேண்டிய அனைத்தையும் அல்லாஹ் தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்? குர்ஆன் வசனமே சொல்லுது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லமல ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தா சுகமான வாழ்க்கையை தருவாங்க. சுகமான வாழ்க்கைன்னா என்ன? நம்ம பேங்க்ல போய் நின்று கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அல்லாஹ் தஆலா வீட்டுக்கே கொடுத்துருப்பான், நமக்கு சோறு ஆக்கியே தந்துருவான், நமக்கு எல்லாமே ரெடியா வந்து ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மனமான வாழ்வை தருவன் சொன்னார். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நினைக்கிறோம், அவர்களை நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிற சங்கல்பத்தை நாம் எடுத்தால் மட்டுமே நமக்கு விமோசனம் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு, வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றிலுமாக முழுமையாக இந்த அளவுக்கு பின்பற்றுகின்ற ஒரு தௌஃபீகை தருவானாக என்று வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.